நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, சர்வ வல்ல தேவனே. இந்த மாலை வேலை ஆண்டவரே இங்கே கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இதோ ஆண்டவரே, இந்த மாலை வேலை ஆண்டவரே நம்ம ஒன்றாய் கூடிய ஆண்டவரே ஜெபிக்க ஆண்டவரே ஆராதனை செலுத்த நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. உங்கள் கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுக்க ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொண்ட ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை மெய்யாக ஆண்டவரே உமது ஆலயத்தில் ஆண்டவர் இந்த மாலை வேலை ஆண்டவரே உம்மை நோக்கி தரிசிக்க ஆண்டவரை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. கர்த்தாவே உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. எத்தனோ பேர் வெளியில பயந்துட்டு இருக்காங்க, வெளியில கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் தேவன் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்துகின்ற தேவனா இருக்கார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நன்றி செலுத்துவோமாக. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா தகப்பனே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ராஜாவே. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னையும் ஆண்டவரே, என் குடும்பத்தையும் ஆண்டவரே, என் சபை ஜனங்களே ஆண்டவரே, நீர் இப்ப வரைக்கும் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து கொண்டு எங்க வழி நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையும் இருந்த ஆண்டவரே எங்களை தப்புவித்த ஆண்டவரே தேவா எங்களுக்கு நன்மை செய்தரே, அதற்காக நன்றி அப்பா தகப்பனே. பிதாவே, நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த எல்லாம் பாவத்தையும் மன்னியும் அப்பா. உந்தன் பரிசுத்த ரத்தத்தாலே எங்களை சுத்திகரியும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, சுத்திகரியும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே நீர் நல்லவர் அப்பா. இயேசுவே நீர் பெரியவர் அப்பா. இயேசுவே நீர் உன்னதர் அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. இந்த வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பெரியவர், பெரியவர் ஆண்டவரே. என் சூழ்நிலை காட்டிலும் நீர் பெரிய தேவன் ஆண்டவரே. என் சூழ்நிலை காட்டிலும் நீர் மகா பெரியவர் ஆண்டவரே. எல்லாத்தையும் ஆண்டவரே உம் நன்மைக்கே ஆண்டவரே நீ செய்து முடிப்பீர் ஆண்டவரே. மேக ஆண்டவரே உமக்கே எல்லாம் துதிகன மகிமை செலுத்துகிறேன் ராஜாவே. கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா நம் தேவனை உயர்த்துவோமாக, சத்தமாக உயர்த்துவோமாக. நீங்க இருக்கிற இடத்தில் நம் தேவனை உயர்த்துமாக. இயேசு என்ற நாமத்தை நம்ம அறிக்கை செய்வோமாக. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ சர்வ வல்லவர், இயேசுவே நீர் மகத்துவமுள்ள தேவன், என்னை விசாரிக்கின்ற தேவனா இருக்கிற ஆண்டவரே. எவ்வளவு அற்புதம் ஆண்டவரே எங்களுக்காக நீங்க செய்திருக்க ஆண்டவரே. அதை நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, யார் கைவிட்டாலும் ஆண்டவரே இயேசுவே நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. என்ன காரியம் வந்தாலும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீ பெரிய தேவனா இருக்கிற ஆண்டவரே. நீ சர்வ வல்ல தேவன், நீ சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. உற்சாகத்தோடு ஹல்லேலூயா இந்த பாடலை பாடும்போது அறிக்கையோட பாடுவோமாக. வரிகள் சொன்னது போல ஹல்லேலூயா அறிக்கையோட பாடும்போது நம் தேவன் நம்மோடு இருந்து நம்ம வழிநடத்துகின்ற தேவனா இருக்கார். ஹல்லேலூயா. புது நம்பிக்கை நம்மளுக்கு புறப்படும். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் யாரு எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொன்னாலும் நம் தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கார். ஹல்லேலூயா. சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க, காரியத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. நம் தேவன் இயேசு ராஜன் நம்மோடு இருக்கிறார். நம்ம முன்னே சென்று எல்லாம் காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது அறிக்கையோட பாடுமாக, சந்தோஷத்தோட பாடுவோம், நம்பிக்கையோட பாடுமாக, கம்பீரத்தோட பாடுமாக. இயேசு ராஜன் என்னோடு இருக்கார் என்று. ஹல்லேலூயா. சந்தோஷமாக கைத்தட்டி பாடுவோமாக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நம்பிக்கையோட பாடுவோமாக. நம் பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் மகத்துவமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. சொல்லுமாக. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசுவே நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வியாதியும் வறந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நாம் இயேசு. வியாதியில் வறந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நாம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. நம் சாபங்கள் யாவையும் நீக்கி என்னை வாழ வைப்பர் தெய்வம் இயேசு. இயேசு நல்லவர்,
இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். உற்சாகத்தில் சொல்லுமாக, நல்லவர், எஸ், பெரியவர், சர்வ வல்லவர். மரண பயம் சூழ்ந்த உனக்கு விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க தெய்வம் நம் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவை ஒளியை ஊற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். கைகள் ஊதி சொல்லுமாக, நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசுவே நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். அறிக்கை சொல்லுவாங்க, அல்லேலூயா. நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வல்லமை நிறைந்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இயேசுவே, எல்லா மரண பயம் உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும் அப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, இந்த கோவிட்-19 சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, எல்லா மரண பயத்தையும் நீ அகற்றி போடும் அப்பா தகப்பனே. எங்க கூட நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. எங்களை மெய்யாக நீர் பாதுகாத்துக் கொள்வீரப்பா. இந்த ரத்தத்தாலே எங்களை மூடிக்கொண்ட தேவன் நீர் அப்பா தகப்பனே. ஒரு பயம் இல்லை, ஒரு கலக்கம் இல்லை ஆண்டவரே. இயேசுவே, நீங்க எங்க வாழ்க்கையில் இருக்கும் போது, எங்க குடும்பத்தில் மேல நீங்க இருக்கும் போது ஆண்டவரே, எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக் கொள்வீரப்பா, நீர் பாதுகாத்துக் கொள்வீர் ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே. எல்லாம் சூழ்நிலையும் ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, நீர் ஆண்டவரே பார்த்துக் கொள்கின்ற தேவனா இருக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த மாலை வேளை ஆண்டவரே, எல்லாம் வியாதிசருக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எல்லாம் வியாதிசருக்காக ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. டயபெட்டிக்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேக ஆண்டவரே, பிளட் பிரஷர்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மேக ஆண்டவரே, எங்க ஜெபத்தை நீர் பார்க்கின்ற கேட்கின்ற தேவனா இருக்கிற ஆண்டவரே. விசேஷமாக இந்த வியாதிஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நீர் எல்லாம் வியாதிஸ்தரையும் ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு சுகத்தை நீ கட்டிடும் ஆண்டவரே. இந்த கோவிட்-19 வைரஸ்னால ஆண்டவரே அதிகமாய் பாதிக்கப்படுற இந்த ஒவ்வொரு
ஒவ்வொரு வியாதிகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வயதான நபர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ரத்தத்தாலே மூடிக்கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. இந்த ஜனங்கள் ஆண்டவரே, இந்த COVID-19 வைரஸ்ல ஆண்டவரே இவர்கள் போய் சிக்கொள்ளாமல் இருக்க ஆண்டவரே, நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஒரு சுகத்தை நீ கட்டளையிடும் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் ஆன்டிபாடியை நீர் ஆண்டவரே, நீர் அதிகரிக்கும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஆண்டவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வியாதிஸ்தர்களை ஒருபோதும் ஆண்டவரே பயம் இல்லாமல் வாழ ஆண்டவரே நீர் ஒரு நம்பிக்கையை தாரும் அப்பா. எத்தனையோ வியாதிஸ்தர்கள் ஆண்டவரே இந்த பிரச்சனை கொண்டு ஆண்டவரே அவங்களால ஆண்டவரே ஒரு 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 சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல ஆண்டவரே. இயேசுவே, இப்பொழுது ஆண்டவரே உந்தன் சமாதானம் அவர்கள் மேல் நிரப்பும் ஆண்டவரே. உந்தன் சமாதானம் அவர்கள் குடும்பத்தில் மேல் நிரப்பும் ஆண்டவரே. பயம் அவங்க வாழ்க்கையிலிருந்து விலகட்டும் அப்பா தகப்பனே. பயம் அவங்க வாழ்க்கையிலிருந்து விலகட்டும் அப்பா கர்த்தாவே. இயேசுவே, நீர் நம்பிக்கை தருகின்ற தேவன், சமாதானத்தை தருகின்ற தேவன் அப்பா தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கின்ற தேவன், எங்களை நினைத்து பார்க்கின்ற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. எங்களை நினைத்து பார்க்கின்ற தேவன் நீர் அப்பா. எல்லாம் நேரத்திலேயும் ஆண்டவரே உங்கள் பார்வை எங்கள் மேல் ஆண்டவரே, அதை நம்ம நினைத்து பார்க்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. கர்த்தாவே, அதே போல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மாலை வேலை ஆண்டவரே எத்தனோ நபர்கள் ஆண்டவரே இந்த லாக்டவுன் நாள் ஆண்டவரே எத்தனோ நபர்கள் வேலைக்காக அவங்க பிஸ்னஸ்க்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் வேலைகளை பாதுகாத்துக் கொள்ளும், அவர்கள் பிஸ்னஸை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. இந்த லாக்டவுன் வரதுனால ஆண்டவரே கர்த்தாவே ஒரு பாதிப்பும் ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆண்டவரே நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் செய்கின்ற வேலையை பாதுகாத்துக் கொள்ளும், அவர்கள் செய்கின்ற வியாபாரத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. மீண்டும் மறுபடியும் ஆண்டவரே எல்லாம் காரியங்களும் நார்மலா வரும்பொழுது ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை காண செய்யும் அப்பா. அவர்கள் வியாபாரத்தில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அவர்கள் வேலை ஸ்தலத்தில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஆண்டவரே, உயர்வை ஆண்டவரே நீர் தரும் அப்பா தகப்பனே. இயேசுவே, நாங்கள் விசுவாசிக்கின்ற தேவன் நீங்கப்பா. நீர் சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவன் நீங்கப்பா. கர்த்தாவே, ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவன் அப்பா. ஒரு தீங்கும் எங்கள் மேல் அணுகாது ஆண்டவரே. எங்கள் விசுவாசம், எங்கள் நம்பிக்கை உம்மீது அப்பா தகப்பனே. நீங்கள் ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீர் ஆண்டவர் தகப்பனே. இந்த காணொளி பார்க்கின்ற ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் வியாபாரத்தையும் அவர்கள் வேலைகளும் ஆண்டவரே இந்த லாக்டவுன்ல இருந்து அவங்க திறக்கும் பொழுது ஆண்டவரே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை காண செய்யும் அப்பா. ஒரு ஓப்பன் டாஸை நீர் காண செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, பரத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் எல்லைகளை பெரிதாக்கும் அப்பா தகப்பனே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ செய்ய ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா தகப்பனே. உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவரே. இயேசுவே, நீங்க ஆண்டவரே எங்களுக்கு வழிநடத்தும் அப்பா தகப்பனே. கர்த்தாவே, எங்கள் நம்பிக்கை உம்மீது அப்பா தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. நீர் எங்களை வழிநடத்தும் அப்பா. எங்கள் மேல் அதிகமா அன்பு கொள்கின்ற தேவனா இருக்கிற ஆண்டவரே, உங்க அன்புக்காக நன்றி அப்பா. உங்க அன்புக்காக நன்றி அப்பா. நீர் எங்களை விசாரிக்கின்ற தேவன் அப்பா. யார் எங்களை கைவிட்டாலும், யார் எங்களை விசாரிக்க விட்டாலும் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை விசாரிக்கின்ற தேவனா இருக்கிற ஆண்டவரே, பேசுகின்ற தேவனா இருக்கிற ஆண்டவரே, எங்கள் அதிகமாய் அன்பு கூறுகின்ற தேவனா இருக்கிற ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும்
பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ் காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே. உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. தாயென்பேன் தகப்பனென்பேன், தனிமையிலே என் துணையென்பேன். ஸ்நேகிதனே சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே. மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே. மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே. என் அன்பே என் உயிரே, இயேசுவே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் அன்பே என் உயிரே. தகப்பனே என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் நினைவெல்லாம் வாஞ்சையெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு அறிக்கையிட பாடுவோமாக. இந்த பாடலுக்கு வருகையில் போல நம்மளை தயார்படுத்தும். இந்த கடைசி நேரத்தில், இந்த கடைசி காலத்தில் நாம் தேவனோடு ஐக்கியப்படுத்துவோமாக. சரியான ஒரு ஜீவத்தை நாங்கள் வாழ ஆண்டவர் நாங்கள் இப்பொழுது ஆண்டவர் நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவே, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சிறப்படுத்தும் ஆண்டவரே. ஆவியானவரே, உந்தன் துணை இருந்த ஆவியானவரே, காண்கின்ற இந்த ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கையில் ஆவியானவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும், கற்றுத்தாரும் அப்பா. துணையாளரே, எங்களுக்கு நீர் சீரான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும் அப்பா. தகப்பனே, உமக்கு ஆண்டவரே ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவரே சிறப்பான ஊழியம் செய்ய ஆண்டவரே கர்த்தாவே, எங்க மாம்சத்தில் இல்லாமல் ஆண்டவரே ஆவியை பலப்படுத்தி ஆண்டவரே ஆவியால ஊழியம் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும் அப்பா. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க வார்த்தையை வேத வசனத்தை வாசிக்க ஆண்டவரே, அது தியானம் செய்ய ஆண்டவரே கர்த்தாவே, இன்னும் ஆழமாக போக ஆண்டவரே, இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே, விசேஷப்பட்ட ஞானத்தாலே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது பிரியம் எங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும்
வேண்டும் ஆண்டவரே. உமக்காக ஆண்டவரே ஒரு சிறப்பான ஜீவித்தை வாழ ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை தயார்படுத்தும் ஆண்டவரே கர்த்தாவே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. எங்களுக்கு கூட நீர் இருந்த ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தும் அப்பா. எங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே, எங்களை சீர்படுத்தும் அப்பா தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. இயேசுவே என் அன்பே என் உயிரே. Let us set our eyes before you, Lord Jesus. என் அன்பே என் உயிரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே. இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அஸ்திபாரத்தோட ஆண்டவரே நம்ம ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் எங்க வாழ்க்கையில் அஸ்திபாரமா இருக்க வேண்டும் ஆண்டவரே தகப்பனே. ஒரு டீப்பான ஃபவுண்டேஷன் ஆண்டவரே வேத வார்த்தையில் ஆண்டவரே ஜெபிக்கின்ற நேரத்திலேயும் ஆண்டவரே ஆறுதல் செலுத்தும் போட்டு ஆண்டவரே இயேசுவே ஒரு டீப் ஃபவுண்டேஷன் எங்க வாழ்க்கையில இயேசுவே நீர் இருக்க வேண்டும் அப்பா தகப்பனே. ஒவ்வொரு சூழ்நிலையும் கண்டு நம்மளை அசையாமல் போக ஆண்டவரே இயேசுவே நீர் ஒரு ஃபவுண்டேஷன் டீப் ஃபவுண்டேஷன் இருக்க வேண்டும் அப்பா தகப்பனே. ஒரு பெரிய ஒரு அஸ்திபாரம் இயேசுவே நீர் இருக்க வேண்டும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே. ஒவ்வொரு சூழ்நிலையும் கண்டு அசைந்து போகாமல் இருக்க ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா தகப்பனே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே கர்த்தாவே. உமக்கு எல்லாம் துதிகனமாகியுமே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த பகுதியும் ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் யாராயிருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையில், நெருக்கத்தின் சூழ்நிலையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க போறார். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே இந்த புதிய நாளில் நீர் உம்முடைய புதிய வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே நன்மைக்கு நேராய், ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நீர் கொண்டு போகிற உம்முடைய மேலான தயவிற்காக நன்றி அப்பா. நீங்க பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை அவர் பேச விரும்புகிறார். அது என்ன வார்த்தை என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். மீண்டும் சொல்கிறேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்வதற்காக ஆண்டவர் என்னை இன்று அனுப்பியிருக்கிறார். நல்லா பாருங்க, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் இந்த பூமியில சிருஷ்டிக்கிறார், உண்டு பண்ணுகிறார். முதல் முறையாக இந்த பூமியில ஒரு மனிதன், ஒரு மனுஷி தோன்றாங்க. ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறாங்க. ஆண்டவர் முதலாக தன்னுடைய வாயை திறந்து அவர் சொல்லி ஆசீர்வதித்த வார்த்தை, ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டு பண்ணின சேனைகளின் கர்த்தராகிய நம்முடைய தகப்பனாகிய தெய்வம் சொன்ன ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி என்று சொல்லி இப்படியாய் அவர் ஆசீர்வதித்தாராம். இன்றைக்கும் ஆண்டவர் இதே வார்த்தையை, இதே வாக்கு தத்தத்தை, இதே வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆதாமிற்கும் ஏவாளுக்கும் அவர் சொன்ன, அவர் வாயை திறந்து அவர் இப்படியாய் சொல்லி ஆசீர்வதித்த இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு நேராய் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி, நீங்கள் பலுகி பெருகி. ஆம், ஒருவேளை இன்றைக்கும் அநேக பலவீனத்தில், அநேக பாடுகளின் நேரத்திற்குள்ளாக, அநேக உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நெருக்கத்திற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில்
பெருக்கத்தை பேச விரும்புகிறார். உங்களுடைய சந்தோஷம் இந்த நாளில் பெருகும், உங்களுடைய சமாதானம் இந்த நாளில் பெருகும். உங்களுடைய சமாதானத்தை ஆண்டவர் பெருக்கத்திற்குள்ளாக, உங்களுடைய வெற்றியை ஒரு பெருக்கத்திற்குள்ளாக என் தேவன் கொண்டு போக விரும்புகிறார். ஏதோ சந்ததியை மாத்திரம் அவர் பெருக்குவதற்காக அவர் உங்களை ஆசீர்வதிக்க இல்லை, இதையும் தாண்டி ஒரு மேலான காரியம், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் வெற்றியினாலும் கிருபையினாலும் காருண்யத்தினாலும் ஆண்டவர் பெருக்கத்திற்குள்ளாக இப்ப இருக்கிற நிலையை காட்டிலும் 1000 மடங்கு பெருக்கத்தை என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க அவர் விரும்புகிறார். சந்ததியை மாத்திரம் பெருக்கத்திற்குள்ளாக நடத்துகிறவர் நம் தேவன் அல்ல. சகல ஆசீர்வாதத்தையும் சகல வெற்றியையும் சகல நன்மையை ஆண்டவர் கொடுத்து பெருக்கத்திற்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போக விரும்புகிறார். இந்த வார்த்தை இதோட நிறுத்திடல. பெருக்கத்தை மாத்திரம் ஆண்டவர் கொடுத்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை முடிக்கல. அவர் தொடர்றாரு பாருங்க, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்று சொல்லி. ஆம் தேவ பிள்ளைகளே, என்றைக்கு எந்த இடத்துல பெருக்கம் இருக்கோ அந்த இடத்துல நிரம்பி வழிகிற அனுபவம் இருக்கும். எந்த இடத்துல பெருக்கம் இருக்கோ அந்த இடத்துல நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவம் அந்த இடத்துல இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சின்ன ஆசீர்வாதத்தை, சின்ன காரியத்தை, ஏதோ இந்த மாதம் நம்ம வாழ்க்கை கடந்து போனால் போதும், இந்த மாதத்துக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும், இந்த மாதத்துக்குரிய காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்தால் போதும் என்று சொல்லி ஒருவேளை ஒவ்வொரு மாசமும் நீங்க கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலையில, ஒரு அனுபவத்தில் நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் கையேந்தி நிற்கிற அனுபவத்தை ஆண்டவர் மாற்றி உங்க கரத்தின் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய திட்டத்தை, அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிறார். பலுகி பெருகி அது நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதங்களுக்கு நேராய், சமாதானத்திற்கு நேராய், சந்தோஷத்திற்கு நேராய், ஆரோக்கியத்திற்கு நேராய் ஆண்டு கொண்டு போக விரும்புகிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க சுகம் பெருக போகுது, உங்க சுகம் நிரம்பி வழிய போகுது, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் நிரம்பி வழிய போகுது. அது நிரம்பி வழியும் போது என்ன ஆகும்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது சமாதானத்தை உண்டு பண்ணும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற எம்டியா இருக்கிற அந்த பாத்திரமும் நிரம்பும். ஆண்டவர் பெருக்கத்தை மாத்திரமல்ல, அது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தையும் என் தேவன் கொடுக்க அவர் விரும்புகிறார். அவர் அதோடு நிறுத்திடல. நான் மீண்டும் வாசிக்கிற பாருங்க, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று கர்த்தர் சொல்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, சகலவற்றையும் நீங்கள் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை என் தேவன் இன்றைக்கு இந்த நாளில் உங்கள் கரத்தில் அவர் கொடுக்க விரும்புகிறார். இந்த நாட்களில் இந்த வியாதி நம்மளை கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வைரஸ், இந்த கொரோனா என்ற காரியம் நம்மளை கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லது பொல்லாத மனிதர்கள் நம்மளை கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லது பொல்லாத சத்துருவின் கிரியைகள் நம்மளை கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் முதலாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்தது போல இன்றைக்கும் அதே வார்த்தையை வாக்கு மாறாமல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. உங்க அதிகாரத்தை நீங்க பயன்படுத்த போறீங்க. உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, உங்க மேல இயேசுவின் நாமம் இருக்கு. நீங்க அவர் சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைகள். அவர் உங்களுக்காக கொல்கதா மலையில 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். உங்க மேல இயேசு என்ற அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்த போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களையும், எல்லா போராட்டத்தையும், எல்லா அவமானத்தையும், எல்லா நெருக்கத்தையும், எல்லா விதமான விபத்துக்களையும், எல்லா விதமான நஷ்டங்களையும் நீங்க கீழ்ப்படுத்த போறீங்க. அவைகள் உங்களை மேற்கொண்ட காலங்களை கர்த்தர் இன்றைக்கு முடிக்கிறார். அவைகள் உங்களை மேற்கொண்டது போதும், நீங்க இந்த நாள் முதல் அவைகளை மேற்கொள்ள போறீங்க. அப்பேற்பட்ட காரியத்தை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகிறார். நல்லா பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கி அவர்களை நோக்கி அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று சொல்லி, அதோட முடியல, இன்னொரு வார்த்தையை சொல்லி அவர் இப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். என்னன்னா, இவைகளை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னாராம். எப்பேற்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான, ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கும்
நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இந்த நாளை, இந்த மாதத்தை, இந்த வருஷத்தை நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள். ஆண்டவர் உங்கள் பெயரில் வைத்திருக்கிற சகல சுகத்தையும், சகல அற்புதத்தையும், சகல அதிசயத்தையும், சகல நன்மையையும், சகல வெற்றிகளையும் நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள். நீங்கள் ஆண்டு கொள்வதற்காகவே நீங்கள் உண்டாக்கப்பட்டீர்கள். நீங்கள் ஆண்டு கொள்வதற்காகவே இயேசுவின் அண்டையில் வந்தவர்கள். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், நீங்கள் சாதனைகளை உடைக்க பிறந்தவர்கள். இன்றைக்கு நான் சொல்றேன், ஆண்டு கொள்வீர்கள். ஆண்டு சொல்றார், ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி இப்படியாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தாராம். அதே ஆசீர்வாதத்தை ஒரு எழுத்து மாறாம, ஒரு ஆசீர்வாதமும் குறையாத அதே ஆசீர்வாதங்களையும், சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்க கையில கொடுக்க போறார். நல்லா பாருங்க, இந்த ஆண்டு கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்குள்ள சகல ஆசீர்வாதமும் மறைந்திருக்குது. நீங்கள் ஆண்டு கொள்ள போகிறீங்க, உங்கள் சுகத்தை ஆண்டு கொள்ள போகிறீங்க, உங்கள் அற்புதத்தை ஆண்டு கொள்ள போகிறீங்க, உங்களுக்குரிய சகல நன்மைகளையும் நீங்கள் ஆண்டு கொள்ள போகிறீங்க. அப்போ ஆண்டு கொள்வீர்கள் என்றால் என்னன்னா, நீங்கள் அந்த விஷயத்தில் கிங்காக இருப்பீங்க, நீங்கள் அந்த விஷயத்தில் மாஸ்டராக இருப்பீங்க, நீங்கள் அந்த விஷயத்தில் ராஜாதி ராஜாவாக இருப்பீங்க. அப்போ ஆண்டவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்படியாய் ஆசீர்வதித்தார். அதே இயேசு, அதே அன்பானவர், அதே கர்த்தர் இன்றைக்கும் உங்களை பார்த்தவர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். உங்களுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் பெருக்கத்திற்குள்ளாக கொண்டு போக போறார். பெருக்க மாத்திரமல்ல, அதை நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள்ளாக மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து, இதே பட்டணத்தில், இதே கிராமத்தில், இதே சிட்டியில் ஆண்டவர் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான பெரிய பெரிய அற்புதத்தை, மேலான காரியத்தை ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் யாராய் இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பெருக்கத்திற்குள்ளாக கொண்டு போக போறார். God is going to do multiply in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பெருக்கத்திற்குள்ளாக, உங்கள் குடும்பத்தை பெருக்கத்திற்குள்ளாக, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய சபையை, உங்களுடைய தரிசனத்தை பெருக்கத்திற்குள்ளாக என் தேவன் கொண்டு போய் அதை நிரம்பி வழிய பண்ண விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவைகளை நீங்கள் கீழ்ப்படுத்தி அவைகளை நீங்கள் ஆண்டு கொள்கிற அனுபவத்திற்குள்ளாக என் தேவன் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, நம்பிக்கையை இழந்துடாதீங்க. நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள். நீங்கள் ஆண்டு கொள்வதற்காகவே உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். உங்கள் குடும்பம் ஆண்டு கொள்வதற்காகவே உண்டாக்கப்பட்ட குடும்பம். உங்களுடைய சபை ஆண்டு கொள்வதற்காகவே ஏற்படுத்தின சபை. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய வாக்குத்தத்தமும் உங்கள் மீது இருக்கிறது. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டு கொள்ள கிருபை தாங்கப்பா. அவருடைய வாழ்க்கை பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு உமக்கென்று சீஷர்களாய் வாழ என் தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God